அடுத்த ஆண்டு வருகிற 2026ஆம் ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறிவிப்பு 174(1) கீழ் நம்முடைய தமிழ்நாடு தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் வைத்து ஜனவரி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவையை கூட்டுவதற்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார்கள். அன்றைய தினமே மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் காலை ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் அமைச்சர்கள் தயாரித்து வழங்குகின்ற ஆளுநர் உரையினை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அன்றே காலை 9:30 மணிக்கு சட்டமன்றத்திலே வாசித்து அளிப்பார்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டுக்கான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரினை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 174(1) கீழ் நம்முடைய தமிழ்நாடு தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் ஜனவரி திங்கள் 20ஆம் நாள் காலை 9:30 மணிக்கு கூட்டியுள்ளார்கள். அன்றைய தினமே மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு முதல்வர் மற்றும் அமைச்சர்களால் தயாரிக்கப்பட்ட ஆளுநர் உரையினை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 176(1) கீழ் இந்த பேரவைக்கு வாசித்து அளிப்பார்கள். நன்றி, வணக்கம். அது நான் அன்னைக்கு தான் நடத்துவோம். எப்போவுமே அப்படி தான் நடக்கும். நீங்கள் முறையை மாற்றுதே. 2025 அந்த முதல் உரையில ஆளுநர் சில நிமிடங்களிலே வெளியே போயிருக்காரு. இந்த தேசிய கீதம் சம்பந்தமாக தான் அந்த பேசப்பட்டுச்சு. வரக்கூடிய 2026 தமிழ்நாடு அரசு சட்டமன்ற செயலகம் பின்பற்றக்கூடிய அதே மரபு தான் தொடருமா, இல்லை அதில் எதுவும் மாற்றங்கள் இருக்கா? தமிழ்நாட்டில் எதையும் மாற்றுவோமா? மரபுகளை மாற்றவே மாட்டோம். அதே மரபு தான் நடக்கும். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நம்முடைய சட்டப்பேரவையினுடைய மாண்பை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்று நம்புகிறேன். இந்த கூட்டத்தொடரில் இடைக்கால பட்ஜெட் தொடர்பான கூட்டமும் தொடர்ந்து நடக்குமா? நம்ம அலுவல் ஆய்வுக்குள்ளே கேட்டு முடிவு பண்ணிடுவோம், அவ்வளோதானே. அன்றைக்கி ஆளுநர் உரை முடிஞ்சதும் அலுவல் ஆய்வுக்குழுவை கூட்டுறோம். அவங்க என்னென்ன கருத்துக்கள் சொல்கிறாங்களோ அதையெல்லாம் உள்வாங்கி ஒரு நல்ல முடிவு எடுப்போம். சரிதானே? நன்றி.